அமைச்சர் மூர்த்தியை சூழ்ந்த மக்கள், காரசார வாக்குவாதம், வெளியான வீடியோ. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பந்தல் கால் நடும் நிகழ்வில் கலந்து கொள்ள அமைச்சர் மூர்த்தி அவனியாபுரம் வந்தார். அப்போது அவரை சூழ்ந்து கொண்ட அந்த பகுதி மக்கள், ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம மக்கள்தான் நடத்துவோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு அமைச்சர் மூர்த்தி, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களிலும் அரசுதான் நடத்துகிறது, அரசுதான் நடத்தும் என்று பதில் கொடுத்தார். இருந்தும் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை கமிட்டி தான் நடத்தியது. நீதிமன்றம் கிராம மக்கள் நடத்தலாம் என தீர்ப்பு கொடுத்துள்ளது. ஆகையால் எங்களை நடத்த அனுமதிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் பொதுமக்களுக்கும் அமைச்சர் மூர்த்திக்கும் இடையிலான வாக்குவாதம் அதிகரிக்க அங்கே சில மணி நேரம் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் அமைச்சர் மூர்த்தியை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டது தொடர்பாக அங்கே நடப்பது என்ன என்பது குறித்து மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சிவலிங்கம் தெரிவித்துள்ள வீடியோ இதோ. அனைவருக்கும் வணக்கம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பாரம்பரியமா அவனியாபுரத்தில் இருக்கிற ஊர் மக்கள் சார்பா அதுக்கு ஒரு குழு இருக்காங்க. எல்லா சமுதாய பெரியவங்களும் சேர்ந்து அந்த குழு தான் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்துவாங்க. ஆனால் கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை அங்கே இருக்கிற திமுக நபர்களை வைத்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவங்க அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை அவர் தலைமையேற்று நடத்துறாரு. இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவனியாபுரம் பொதுமக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு பெட்டிஷன் போட்டு அதை வழக்கப்படி பாரம்பரியப்படி அவனியாபுரம் கிராம பொதுமக்களினுடைய கமிட்டியை நடத்தணும்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த ஊர் பொதுமக்களே நடத்தலான்னு உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகும் இன்னைக்கு அங்க பந்தல்கால் நடப்பட்டிருக்கு. அது அந்த ஊர் பொதுமக்கள் இல்லாம திமுகவினுடைய குண்டர்களை வைத்துக்கொண்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு பந்தக்கால் நட்டிருக்காரு. இது அவனியாபுரம், திருப்பரங்குன்றம், மதுரை மக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு அவர் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசியிருக்காரு. இன்னைக்கு அந்த ஊர் பொதுமக்களை சேர்க்காமல் பந்தல்கால் நட்டதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு அவங்க நடத்துற பேச்சுவார்த்தையில ஊர் பொதுமக்களை வைத்து நடத்தாம திமுக காரர்கள் மட்டுமே நடத்தினால் நாளை பாரதிய ஜனதா கட்சி மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அவனியாபுரத்தில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.